சில நாட்களுக்கு முன்னாடி நகை வழக்கில் திருடியதாக அஜித்குமாரை காவல்துறையினர்கள் அடித்தே கொன்றனர். அந்த அஜித்குமாரை பற்றி நம்ம இந்த வீடியோல இன்னும் தெளிவாக நிறைய விஷயங்கள் பேசப் போகிறோம். ஆனால் அஜித்குமாரை பேசும் முன்னாடி நிறைய திருப்பங்கள் இருக்கிறதா அல்லது திருப்பங்கள் குளறுபடியாத சில விஷயங்கள் வருகிறதா என்பதை நமக்கு இதுல சுட்டி காட்ட போறோம். ஏன்னா அஜித்குமார் வழக்கு அப்படித்தான் போய்கொண்டிருக்கு. நிறைய விஷயங்கள்ல நிறைய மாற்றங்களை சொல்லப்படுகிறது. இந்த மாற்றங்கள் எப்படி உருவாக போகிறது, இதற்கான நீதி கிடைக்காமல் போய்விடுமா, அப்படி மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு இந்த அஜித்குமார் வழக்கு இப்போது சென்று கொண்டிருக்கிறது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. அனைவருக்கும் வணக்கம். அஜித்குமார் வழக்கை பொறுத்த வரைக்கும் சூடு பிடிக்கிற ஒரு வழக்காக இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நம் அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதா அப்படி என்று சொல்லப்படுகிறது. இதில் முக்கிய ஒரு சிருஷ்டி என்னன்னா, அஜித்குமார் வழக்கில் வாதாடிய வக்கீலை கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அரசியல் ரீதியாக வன்முறைகள் கலந்ததாக சில விஷயங்கள் கொண்டதாக, அது மட்டுமல்ல அஜித்குமாருக்கு தாய் தந்தை தம்பிகளை கொலை மிரட்டியதாகவும் சில விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது. அஜித்குமார் வழக்கு நிசாரமான வழக்கு அல்ல. இது ஒரு பெரிய ஒரு கேஸாக இருப்பது மட்டும் நமக்கு புரிகிறது. ஆனா இந்த கேஸ் எந்த அளவுக்கு சூடு பிடிக்குமோ, எந்த அளவுக்கு சிலை நம் நியாயத்துக்கு திரட்டுமோ தெரியவில்லை. ஆனால் நீதி எப்படி கிடைக்குமானே நமக்கு புரியல. ஆனா நீதி கிடைக்கிற வரைக்கும் அஜித்குமார் வழக்கில் நாம் போராடி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இந்த போராட்டத்தில் வீண் சிலை கோதில் வந்துவிடுமோ அப்படின்ற அச்சங்களும் பயன்களும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் அஜித்குமாரின் வக்கீலை நமக்கு கொலை மிரட்டல் விடுக்க வேண்டிய காரணம் என்ன? அவருக்கு கொலை மிரட்டல் கொடுத்து விட்டால் அஜித்துடைய வழக்கை இதோடு முடித்து விடலாம் என்று பல எண்ணங்களும் பல விஷயங்களும் போய்கொண்டிருக்கிறது. அஜித்குமார் வழக்கில் நீதி எப்படி கிடைக்கப் போகிறது? எல்லாமே முடிந்து போச்சு. அந்த நகையை அஜித்குமார் எடுக்கவில்லை என்று தெரிந்தும் இன்னும் அஜித்குமார் வழக்கில் சூடு பிடிக்கிறது என்றால் உண்மையில் அஜித்குமார் வழக்கு அரசியல் வழக்காக இப்போது மாறி வருகிறது. அரசியலில் நிறைய புள்ளிகள் இதில் இருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. ஆனால் அது யார் என்பது தான் நமக்கு தெரியாமல் இருக்கிறது. அதை மறைப்பதற்காக இங்கே சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. யாரை காப்பாற்றுவதற்காக அஜித் கொலை வழக்கில் நீதியை தள்ளப்பட்டு வருகிறது என்பதுதான் நமக்கு புரியல. மக்களுக்கும் அதுதான் புரியாத ஒரு புரிதாக இருக்கிறது என்பதும் புரிகிறது. இதே போல் அஜித் வழக்கில் நமக்கு நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அஜித்தின் மரணம் எல்லாருக்கும் தெரியும். எல்லா மனதிலும் நல்ல சிம்மம்பட்ட ஒரு விஷயமாக இன்னைக்கு தமிழ்நாட்டு முழுவதும் இந்த விஷயம் போய்கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தை பற்றி நமக்கு சொல்லணும்னா உங்களுக்கு தேவையில்லை. நிறைய விஷயங்களை நீங்களும் கேள்விப்பட்டுதான் இருக்கீங்க. ஆனா இந்த அஜித்குமார் வழக்கு நமக்கு திட்டமிட்டபடி எந்த விஷயமும் சாத்தியக்கூறாக நமக்கு அமையாம போகிறதுக்கு காரணமே இந்த விஷயத்தில் அரசியல் நுழைந்திருக்கிறது. நிச்சயம் அரசியல்கள் எவ்வளவு பெரிய தவறுகள் செய்யும் அரசியல்வாதிகள் எப்பேற்பட்ட ஆட்கள் என்பது நம்முடைய அஜித் வழக்குமாறாக நமக்கு தெரிகிறது. அரசியலில் சில விஷயங்கள் தென்பட்டியனா நிச்சயமாக அதற்கு நீதி கிடைப்பது ரொம்ப கடினமான ஒரு இலக்காக இப்போது மாறி இருக்கிறது. ஆனால் அஜித்குமார் வழக்கில் நீதி எந்த சூழ்நிலையில் கிடைக்குமோ என்று தெரியவில்லை. ஆனால் அஜித்குமார் வழக்கில் ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் தம் கடவுள் இறங்கி கொடுக்க வேண்டும். அந்த நீதி நிலைநாட்டுவதற்கான தன்னம்பிக்கையும் மக்கள் மத்தியிலும் இருக்க வேண்டும். இந்த அஜித்குமார் வழக்கில் துணிந்து போராடும் அத்தனை இளைஞர்களுக்கும் அத்தனை யூடியூபர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஏன்னா இந்த வழக்கை நமக்கு சும்மா விடக்கூடாது. இந்த வழக்கில் நீதி கண்டிப்பாக திரட்ட வேண்டும். அநியாயமான ஒரு அப்ராயை நமக்கு கொண்டு விட்டோம், அதை உதைத்து விட்டோம் என்பதற்கான எண்ணங்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஆணித்தரமான விஷயமாக இருப்பதை நீங்கள் யாரும் மறக்கவும் கூடாது, அதை மறந்துவிடக் கூடாது என்பதற்கான ஒரு எச்சரிக்கை தான் இது. அஜித்துடைய வழக்கு மீண்டும் எப்படி சூடுபிடிக்க போறது என்று நமக்கு போக போக நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். ஆனாலும் சொன்னதை சொல்லிட்டு இருப்பதை போலவே தோணுகிறது. ஆனால் இந்த அஜித்குமார் வழக்கு நீதி நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் மக்களே. அதுவரை காத்திருப்போம். நம்பிக்கை இருக்கிறது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நம்ம கூட கை கொடுங்கள். நிச்சயம் சந்திப்போம். வணக்கம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க.